தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. சிபிஐ விசாரணையை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னை திரும்பியுள்ளார். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக நேற்று டெல்லி சென்றிருந்தார். சிபிஐ அதிகாரிகள் அவரிடம் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணை முடிந்த நிலையில் தற்பொழுது சென்னை திரும்பியிருக்கிறார் விஜய். சிபிஐ விசாரணையை தொடர்ந்து சென்னை திரும்பி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம இப்போ பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 80 கேள்விகளுக்கும் மேலாக அந்த சிபிஐ அதிகாரிகள் நடத்தின இந்த விசாரணையில் கேட்கப்பட்டிருக்கிறது. விஜய் கொடுத்த பதில் எல்லாமே அதுக்கு எழுத்துப்பூர்வமாக அந்த பதில்கள் பதிவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம பார்த்தோம். இந்த கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விஜயிடம் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் கேட்டதாகவும் அவர் அளித்த பதில்கள் எழுத்துப்பூர்வமாக பதிவிடப்பட்டதாகவும் தகவல் வெளியாச்சு. இந்த சிபிஐ விசாரணை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல இன்று சென்னை திரும்பினார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். ஒருவேளை இந்த பொங்கல் பண்டிகையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கூப்பிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. தற்பொழுது சென்னை திரும்பி இருக்கக்கூடிய சூழலில் கள விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். ஓவர் டு தாய்மானவன். டெல்லியில சிபிஐ விசாரணையை முடித்துவிட்டு தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தனி விமானம் மூலமாக சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து தன்னுடைய காரில் பயணம் மேற்கொண்டு நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு புறப்பட இருக்கிறார். அவரோடு உடன் சென்றிருந்த மற்ற 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்கள்ல நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூர் துயர சம்பவம் தொடர்பாக விஜய் அவர்களுக்கு சிபிஐ தரப்புல சம்மன் என்பது வழங்கப்பட்டு நேரில் ஆஜராகும்படி உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல நேற்றைய தினம் அவர் தனி விமானம் மூலமாக அவர் நேற்று டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லியில சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை விஜய் முன்னால் எழுப்பியதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருந்தது. அது மட்டுமல்லாம பொங்கல் பண்டிகை கொண்டாட பொங்கல் பண்டிகை வருவதன் காரணமாக தொடர்ந்து இது குறித்தான விசாரணை என்பது அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு பின்னர் நடத்த வேண்டும் என விஜய் தரப்புல கோரிக்கை வைத்ததாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு மீண்டும் டெல்லியில ஆஜராவதற்கு விஜய் அவர்களுக்கு சம்மன் என்பது சிபிஐ தரப்புல வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது விஜய் அவர்கள் மீண்டும் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து தன்னுடைய கார் மூலமாக அவர் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திற்கு புறப்பட்டு செல்ல இருக்கிறார். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தரப்புல நிர்மல்ராஜ் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.